கர்ண மகாராஜா தன்னுடைய தர்பாரில் அமர்ந்து தர்பார் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறுவனை கர்ண மகாராஜா சபையைச் சேர்ந்த வீரர்கள் அந்த சிறுவனை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். வீரர்களால் துரத்தப்பட்ட அந்த சிறுவன் கர்ண மகாராஜாவுடைய அந்த தர்பாருக்குள்ளே வருகிறான். கர்ண மகாராஜா சிவாஜி அப்படி விட்டிருக்கிறார். அந்த பையன் ஓடி வந்து, மகாராஜா என்னை காப்பாற்றுங்கள் என்று கர்ணனின் கால்களை விழ, சிறுவன் விழுகிறானே என்று அந்த கர்ணன் என்கின்ற சிவாஜி அந்த சிறுவனின் முகத்தை ஏந்தி பார்த்து, அவன் விழிகளில் வழிகின்ற கண்ணீரை பார்த்து கண்ணீரை துடைத்து, யாரப்பா இந்த சிறுவனை துரத்துவது என்று பார்த்தால் கர்ணனுடைய வீரர்கள், இவர் சோல்ஜர்ஸ். ஏனப்பா சிறுவனை துரத்துகிறீர்கள், என்ன தவறு செய்தான்? அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, மகாராஜா நம்ம நாட்டு எல்லைக்குட்பட்ட பாடசாலைக்கு இந்த சின்ன பையன் தீ வச்சுட்டான் மகாராஜா. இவர் உடனே, எப்பா இந்த வீரர்கள் சொல்வது உண்மையா, பாடசாலைக்கு தீ வைத்தாயா? அந்த பையன் ஆமாம் அரசே ஒத்துக்கொள்கிறான். ஏனப்பா பாடசாலைக்கு தீ வைப்பது தவறு என்று உனக்கு படவில்லையா? அப்போதான் அந்த பையன் சொல்கிறான், கர்ண மகாராஜா அறிவை ஊட்டுகின்ற பாடசாலைக்கு தீ வைப்பது தவறுதான், இருப்பினும் ஏன் வைத்தேன்? நான் தாழ்குலத்தை சேர்ந்தவனாம், என்னை அந்த பள்ளியில் சேர்க்க மாட்டார்களாம். எங்களை ஆள்கின்ற கர்ண மகாராஜா இருக்கக்கூடிய நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு பேதம் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன், அந்த பாடசாலைக்கு தீ வைத்தேன் என்று அந்த பையன் சொல்லும் போது கர்ண மகாராஜா ஆகா என்று அவனை அணைத்து கொண்டு அவனை தட்டி, அதிலும் கர்ண மகாராஜா நடிகர் திலகம் அந்த காட்சியில் நடித்திருக்கும் விதம்